அதுவும் எங்களை பொறுத்த வரைக்கும் திருநங்கைகள் மத்தியில லவ் பாசம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஒரு பையனை நாங்க லவ் பண்ணா உண்மையா தான் இருப்போம். அவன் சொல்ற பேச்சு, அவன் என்னென்ன சொல்றானோ அதை நாங்க கேட்டு அவனுக்கு கீழ்ப்பணிஞ்சு நடப்போம். லவ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆம்பளைங்களையும் விட்டுட்டு போறாங்க, பொம்பளைங்களையும் வேண்டான்னு போயிடுறாங்க. நம்ம அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப எக்ஸாம்பிள்லாம் கிடையாது. நம்மளும் அவங்க வேண்டாட்டே அவ்வளவுதானே, முடிச்சுட்டப்போ அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடலாம், அவ்வளவுதான். ஆனா சில பசங்க அப்படின்னா எல்லாரையும் தப்பு சொல்ல, சில பசங்க அப்படி கிடையாது, ஏமாத்திட்டு போயிடுறாங்க. நிறைய திருநங்கைகள் வந்து அதுக்காக சூசைட் கோழையா பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கை அப்படியே தான் இருக்கும். அவன் பொண்டாட்டி பிள்ளை, அவனோட பிள்ளை, அவன் ஜென்ரேஷனோட அவன் நல்லா மேல வந்துகிட்டே தான் இருப்பான். என்னைக்காவது அவன் பொண்டாட்டிக்கு சண்டைன்னா அவங்கள வந்து எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியாமா, அப்பவும் நம்ம மனசு சும்மா இருக்காது. மாப்பிள்ள வந்துட்டாரு, ஆட்டை பிடிக்கவா, கோழியை பிடிக்கவா, மீன் அப்படியே வாங்கவா, குழம்பு வைக்கவா, அவரை ஊட்டி அன்னைக்கு வந்து உன்னை என்ன செய்வான், லைட்டா பார்த்துட்டு நீ ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்கள ஒரு நேரம் வாழ்ந்துட்டு திரும்ப போயிருவான். இது லவ், பாசம், அன்பு, அவ்வளவுதான். மத்தபடி நம்ம அவன் தான் இவன் தான் நம்ம வாழ்க்கையில எதுவுமே செட் ஆகாது. நம்ம எப்படி இருக்கணும், நம்ம எந்த பாதையில போகணும், எப்படி நம்மள வழி நடத்தி கூட்டிட்டு போனோம், அப்படிதான் நம்ம ஸ்ட்ரெயிட்டா தான் நம்ம போகணும். நம்ம இந்த வழியில அந்த வழியில போக கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு திருநங்கைகள் எல்லாரும் லவ் பண்றத கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல நிறைய பேரை சைட் அடிங்க, அதுவே சந்தோஷம்.